ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி அது மாதிரி பிரச்சனைலாம் வராது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு செய்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ உளுத்தம் பருப்பு தேவையோ அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் நல்லா பொன்னிறமாக வரணும். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் நல்லா வரும். அது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, இல்லைனா தீஞ்சிடும். இதில் அந்த பாதியாக இருந்துச்சு, அது தீஞ்சிடும். இதுதான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுருங்க தனியாக. பாதியாக இருக்கிறது ரொம்ப தீஞ்சிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பாதியாக இருக்கிறதுலாம் தீயுது. இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப அரையாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி அரைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும்ல, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1 வீக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணாம். 1 வீக் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் மிக்ஸ் செய்யணுமோ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அது மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லை கருப்பேட்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் நமக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோ தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் போதும். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நுரை வரும், ஒன்றுமே ஆகாது. அது அப்படியே சும்மா லோ டு மீடியமில் மாற்றி வச்சுட்டு பொங்கு வராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேட்ஸ் சேர்த்துனேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைனா உப்பு மட்டும் சேர்த்துட்டு விட்டுருங்க. லேசாக உப்பு சேருங்க. எதுக்காகனா அப்போ தான் அந்த ஸ்வீட்டை அது எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வேணாம், எனக்கு கட் பண்ணி வேணான்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஏலக்காய் இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்க்கலை, உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா அது பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், கஞ்சி கொஞ்சம் திக்னஸாக ஆகி வரணும். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் குடிச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது கம்பல்சரி தான். ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தி. அப்படி முடியாதுன்றவங்க வாரத்தில் 3 முறையாவது சாப்பிடுங்க. பாருங்கள், சூப்பரான கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.